ரொம்ப நாளாக ரெண்ட்டுக்கு இருந்து கரெக்டாக ரெண்ட்டை பே பண்ணி என் வீட்டு ஓனரோட மோட்கேஜை கரெக்டாக பே பண்ணிட்டு இருக்கேன் தம்பி அப்படின்ற தொனியில் எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்துருந்துச்சு. கவலைப்படாதீங்க, இந்த வருஷம் நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த நிலைமையை மாற்றுறதுக்கு முயற்சி செய்வோம். இந்த வருஷம் பிறக்கும்போது யூகே மோட்கேஜ் மாற்றங்கள் 2026ன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நான் இந்த விஷயத்த சொல்லியிருந்தேன். பாருங்கள், நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்களா, வாடகையை கரெக்டாக பே பண்ணிட்டு இருக்கீங்களா, அதுக்கு உங்ககிட்ட ரெக்கார்டு இருக்கா, அப்போ நீங்கள் மோட்கேஜ் அப்ளிகேஷன் போடும்போது உங்களுக்கு அது ஒரு போனஸ், ஒரு பூஸ்ட்டை கொடுக்க போகுது. அந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயம் இனி தியரி இல்லை, அது இப்போ ப்ராக்டிக்கலாக ரியாலிட்டியாக மாற ஆரம்பிச்சிருக்கு. ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆரம்பம் தான். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வருஷம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோவில் நான் சொல்கிற தகவல்கள் உங்களுக்கு கிளியராக புரியணும்னா நீங்கள் இந்த 3 வீடியோவும் பார்த்துருக்கணும். அப்படி நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், இந்த 3 வீடியோவும் பாருங்கள். என்னடா இவன் இந்த வீடியோவை பார்க்க வந்தால் இன்னொரு 3 வீடியோவை பார்க்க சொல்கிறேனே அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த வீடியோவில் நம்ம பேசுகிற சில விஷயங்கள் அந்த 3 வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணின விஷயங்களோட தொடர்ச்சியாக தான் இருக்குது. அதனால் அந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நீங்கள் நிறைய கற்றுப்பீங்க. நீங்கள் நல்ல ரெண்டரா, இவ்வளோ நாளும் நீங்கள் ரெண்ட்டை கரெக்டாக பே பண்ணி நல்ல ரெண்டராக இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 0% டெபாசிட்டோட மோட்கேஜ் தர்றதுக்கு யூகேல ஒரு லெண்டர் தயாராக இருக்கிறாங்க. அதாவது 100% வீட்டோட விலையையும் உங்களுக்கு லோனாக கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. யார் அந்த லெண்டர், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் என்னது, அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்களா, இது யாருக்கு நல்லது, யாருக்கு அது பொருந்தாது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும். நான் மோட்கேஜ் அட்வைசர் இல்லை. நான் இந்த வீடியோ ஊடாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் என்னுடைய அப்சர்வேஷனையும் என்னுடைய அனுபவங்கள் மற்றும் அவதானிப்புகளை உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்காக தான் இந்த வீடியோக்களை நான் போடுறேன். உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது. இந்த விஷயங்களை, இந்த இன்ஃபர்மேஷன்ஸை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றது என்னோட ஆசை. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிள், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஆகும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் போடுங்க. கமெண்ட்டில் நீங்கள் ஒரு பேசிக் ஸ்மைலி கூட போடலாம், நோ ப்ராப்ளம். நீங்கள் இப்படி செய்யும்போது யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக இந்த வீடியோஸை யூகேல இருக்கிற மற்ற தமிழ் மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். என்னோட ஆசையும் நிறைவேறும். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை சார்ந்து உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஃபேஸ்புக் குரூப்லையோ இல்லாட்டி வாட்ஸ்அப் குரூப்லையோ மெம்பராக இருந்தீங்கன்னா அதுலேயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் மைலோன். யார் அந்த லெண்டர்? லெண்டரோட பேர் ஹான்லி எக்கனாமிக் பில்டிங் சொசைட்டி. இந்த வீடியோவில் நம்ம சிம்பிளாக ஹான்லி அப்படின்னு சொல்லி கூப்பிட போகிறோம். நம்ம மக்களுக்கு லெண்டர்ஸ் இல்லைனா மோட்கேஜ் அப்படின்னு சொன்னாலே ஹை ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 5-6 பேங்க் தான் ஞாபகத்துக்கு வரும். நட்பஸ், ஹாலிஃபேக்ஸ், சாண்டண்டர், இந்த மாதிரியான பேங்க்ஸ் தான் நம்ம மைண்டுக்கு வரும். ஆனால் யூகேல மோட்கேஜ் கொடுக்கறதுக்கு thousands and thousands ஆஃப் லெண்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரோட பேரும் நமக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ இந்த பேர் நம்ம முன்னாடி கேட்டதே இல்லையே, ஒருவேளை புதுசாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? இல்லை, ரொம்ப பழசு. நான் கூட புதுசு நினைச்சு பயந்துட்டேங்க. ஆமா, 1856 சொச்சத்திலேயே உருவாக்கப்பட்ட ஒரு பில்டிங் சொசைட்டி தான் இது. அதோட வயசு இப்ப கிட்டத்தட்ட 170 ஆகுது. இந்த ப்ராடக்ட்டோட நேம் 100% மோட்கேஜ் ஃபார் ரெண்டர்ஸ். இதுதான் அதோட ஸ்கீம். கான்செப்ட் வெரி சிம்பிள். ரெண்ட் டு ஓன். நீங்கள் வாடகைக்கு இருக்கீங்கன்னா உங்களை வீடு வாங்க வைக்கணும், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றது தான் அந்த ஒரு கான்செப்ட். ரெண்ட் வெர்சஸ் பை அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் இந்த 100% மோட்கேஜை ஒரு லெண்டர் கொடுக்குறான்னா அவங்களுக்கு அதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த லெண்டர் அந்த ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னா சரியாக ரெண்ட்டை டைமுக்கு பே பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் மோட்கேஜையும் பே பண்ணுவீங்க அப்படின்னு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தான் இந்த 100% மோட்கேஜை கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. இது ரீபேமெண்ட் மோட்கேஜ் பிளான், இன்ட்ரெஸ்ட் ஒன்லி பிளான் கிடையாது. ஸோ இந்த மோட்கேஜில் இவ்வளோ ரிஸ்க் இவங்க எடுக்கிறாங்களே, எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 5 years ஃபிக்ஸ்ட் டேர்முக்கு 5.79% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 5.79 இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்றது மற்ற மோட்கேஜ் டீல்ஸை விட அதிகம்தான். அது ஏன் அப்படி இருக்குன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் 100% மோட்கேஜ் கொடுக்கும்போது லெண்டர்ஸ்க்கு தான் ரிஸ்க் அதிகம். அந்த ரிஸ்க் அவங்க எடுக்கிறதால அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹையாக வச்சுருக்காங்க. இந்த ஸ்கீமில் நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்கன்னா உங்களுக்கு டெபாசிட் மட்டும் இல்லை, ரிஸ்க்குமே 0% தான். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு 300,000 pounds நீங்கள் மோட்கேஜாக எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா 30 years டேர்ம்ஸ்க்கு 30 வருஷத்துக்கு மோட்கேஜ் எடுக்கிறோம். முதல் 5 yearsக்கு நம்ம 5.79% இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி ரெண்ட் 1760 pounds வரும்.
£1,760. இந்த மந்த்லி பேமெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கே, நான் வீட்டு ரெண்ட்டுக்கு வந்து வெறும் £1,500 தானே பே பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ரிமைண்ட் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றேன். நீங்கள் வாடகையாக கட்டுற விஷயம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட வீட்டு ஓனரோட மோட்கேஜ் தான் பே ஆஃப் பண்ணிகிட்ருக்கு. உங்களுக்கு அது வந்து ஜஸ்ட் காற்று மாதிரி தான், அந்த காசு அப்படியே போயிடும். ஆனால் நீங்கள் வந்து இந்த ஸ்கீம்லேயோ எந்த ஸ்கீம்லேயோ நீங்கள் வீடு வாங்கினா மேபி அது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட நீங்கள் வந்து கேபிட்டலையும் வட்டியும் சேர்த்து பே பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட கடனும் குறைஞ்சிக்கிட்டே வரும், இந்த வீடும் உங்களுக்கு சொந்தமாகிட்டே வரும். ஸோ whenever you get more money நீங்கள் இன்னும் கொஞ்சம் காசு கூட பே பண்ணி உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் ஆஃப்டர் 5 years அந்த டேர்ம் ஃபிக்ஸ்ட் டேர்ம் முடியும் போது நீங்கள் இன்னொரு நல்ல மோட்கேஜ் டீல் எடுப்பீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ as always ரெண்டிங்கை விட பை பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஆரம்பத்தில் மேபி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் போக போக லாங் டேர்முக்கு பை பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். அதுக்கு இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு நல்ல உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க, ரெண்ட் மல்டிப்ளைஸ் பை 133% ஈக்குவல்ஸ் மோட்கேஜ் அப்படின்னு போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஸோ அவங்க எப்படி உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்றத எப்படி முடிவு பண்ணுறாங்கன்றதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் £1,500 மந்த்லி ரெண்ட்டு நீங்கள் பே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வைங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா £1,500 நான் போட்டிருக்கேன். இது வந்து உங்களோட மந்த்லி ரெண்ட்டு. 133% ஆஃப் திஸ் 1,500 வந்து £2,000. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த £2,000 உங்களுக்கு மந்த்லி பேமெண்ட் வர்ற மாதிரி உங்களுக்கு மோட்கேஜ் அலோகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஆனால் இது பேஸ்ட் ஆன் எவ்ரி இண்டிவிஜுவல். நீங்கள் எவ்வளோ லோன் இருக்குது உங்களுக்கு, நீங்கள் எவ்வளோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க, வேறு ஏதாவது உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோரில் ப்ராப்ளம் இருக்கா, இதெல்லாம் வச்சு தான் இதை வந்து அவங்க முடிவு பண்ணுவாங்க. பட் உங்களோட ஸ்கோர் வந்து கிளியராக இருக்குது, உங்களுக்கு வேறு எந்த லோனும் இல்லைன்னா இது வந்து உங்களுக்கு டைரெக்டாகவே பொருந்தும். இதில் நம்ம வந்து மந்த்லி பேமெண்ட்டை பார்த்துட்டோம். ஸோ மொத்தமாக எவ்வளோ மோட்கேஜ் தருவாங்க அப்படின்னா அது அகெயின் உங்களோட சம்பளத்தை பொறுத்தது தான். உங்களுக்கு வந்து ஆனுவல் சேலரி எவ்வளவோ அதுலேருந்து 4.5 டைம்ஸ் இல்லைனா ஒரு 5 மடங்கு. ஸோ அவங்க ரெண்டையுமே இப்போ பார்க்குறாங்க, எவ்வளோ ரெண்ட் நீங்கள் பே பண்ணிட்டுருக்கீங்க, அதுலேருந்து 133% மல்டிப்ளை பண்ணி ஒரு அமௌண்ட்டுக்கு வர்றாங்க. அந்த அமௌண்ட்டை உங்களால் பே பண்ண முடியும்னு அவங்க நம்புகிறாங்க. பட் அதுக்குரிய மோட்கேஜ் அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அதுக்கான சேலரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு மேபி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து லெண்டர் வந்து £2,000 மந்த்லி பேமெண்ட் பே பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு மோட்கேஜ் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாருன்னா உங்களோட மொத்த மோட்கேஜ் அவங்க எவ்வளோ தருவாங்க, அந்த மோட்கேஜ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ சேலரி தேவை அப்படின்றத இப்போ நாங்கள் பார்ப்போம். யூஸ்வலாக இது எப்படி ஒர்க் பண்ணுன்னா உங்களுக்கு எவ்வளோ சேலரி இருக்குதுன்னு பார்ப்பாங்க, அதை மல்டிப்ளை பண்ணி எவ்வளோ காசு கொடுக்கலான்னு பார்ப்பாங்க. அது எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு முடிவு பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் நம்ம உங்களுக்கு மந்த்லி பேமெண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இது வந்து ரிவர்ஸ் கால்குலேஷன். ஸோ வாங்க, இப்போ நமக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக £2,000 மந்த்லி பேமெண்ட் வர்ற மாதிரி மோட்கேஜ் தர்றாங்கன்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த £2,000 உங்களுக்கு மந்த்லி கட்டுற மாதிரி வருதுன்னா உங்களோட டோட்டல் மோட்கேஜோட அளவு வந்து £341,000 இருக்கணும். ஸோ அந்த £341,000 நீங்கள் மோட்கேஜாக எடுக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ சம்பளம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா அதை 5 டைம்ஸ் நம்ம டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணி பார்த்தோன்னா £68,200 நீங்கள் ஏர்ன் பண்ணணும். நீங்கள் சிங்கிளாகவும் ஏர்ன் பண்ணலாம், ஆர் நீங்கள் கப்பலாக சேர்ந்து டுகெதராக £68,200 நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் கிளியராக இருக்கும் பட்சத்தில், எக்ஸ்பென்சஸ் நிறைய இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு அப் டு £341,000 லோன் தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இந்த £68,000 அப்படின்னு சொல்லும் போதே அது ஒரு பெரிய நம்பராக நமக்கு ஃபீல் ஆகும். ஆனால் உண்மையை சொல்லணும்னா இப்போ யூகேல இருக்கிற சம்பளத்தை பாருங்கள். ஸோ பேசிக் சேலரி இப்போ ஒரு 21 years ஓல்டு வந்து ஒரு ஃபியூல் ஸ்டேஷன்லேயோ ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ ஒர்க் பண்ணுறாருன்னா வர்ற ஏப்ரல் 2026 அவரோட சம்பளம் வந்து அவருக்கு £12.71 வரப்போகுது. ஸோ £12.71 ஒருத்தருக்கு அவருக்கு வந்துச்சுன்னா இது வீக் £508, மந்த்துக்கு £2,200, வருஷத்துக்கு கிட்டத்தட்ட £26,500 ஒருத்தருக்கு. இதே நீங்கள் கப்பலாக இருக்கீங்க, 2 பேருமே பேசிக் வேஜஸ் வரக்கூடிய ஒரு வேலை தான் செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட £53,000 உங்களுக்கு ஆனுவல் இன்கம் ஆல்ரெடி இருக்குது. ஸோ நீங்கள் இதில் நீங்கள் ஓவர் டைம் பண்ணலாம், ஒரு சிலர் வந்து செகண்ட் ஜாப் பண்ணுவாங்க, ஆர் நீங்கள் வேறு ஏதாவது வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு £14-15 சேலரி ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா இந்த £68,000 வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப ஹார்டான விஷயம் கிடையாது. ஸோ இது நிறைய பேருக்கு பாசிபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அஸ் லாங் அஸ் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் கரெக்டாக இருந்து நீங்கள் ரெண்ட்டையும் கரெக்டாக பே பண்ணியிருந்தீங்கன்னா இது நிறைய பேரால் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு மோட்கேஜ் ஸ்கீமாக இருக்குது.
ஸோ இந்த ஸ்கீமில் மோர்கேஜ் எடுக்கிறதுக்கு என்ன செலவாகும், என்ன ஃபீ அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெண்டர் வந்து எதுவும் கிளியராக போடலை. ஸோ இட் லுக்ஸ் லைக் 0 ஃபீன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கீமில் நீங்கள் மோர்கேஜ் எடுக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் சொலிசிட்டர் இல்லை லோயர் இல்லைனா நீங்கள் வேல்யூவேஷன் பண்ணுறது அந்த காஸ்ட்டை வந்து நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும் எப்பயுமே. யூஸ்வலாக மோர்கேஜ் லெண்டர்ஸ் வந்து ப்ராடக்ட் ஃபீ அப்படின்னு சொல்லி ஒரு £1000 சம்திங் அப்படி சார்ஜ் பண்ணுவாங்க. பை டு லெட் ப்ராடக்ட் அப்படின்னா £5000 வரைக்கும் கூட அந்த ப்ராடக்ட் ஃபீ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ப்ராடக்ட்டில் ஃபீ எதுவும் அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ ஐ அஸ்யூம் இட்ஸ் கோன் பி ஃப்ரீ. இப்போ நம்ம முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த மோர்கேஜ் எடுக்கிறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி ஒரு க்ரைட்டீரியாஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு மினிமம் சேலரி £25,000 இருக்கணும் ஆனம்க்கு. இல்லைன்னா அவங்க வந்து அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. ரெண்டாவது நீங்கள் ரெண்ட் பே பண்ணிட்டு இருக்கணும். அட்லீஸ்ட் கடந்த 12 மாதங்களுக்கு ஒரு வருஷத்துக்குரிய ரெண்ட் பேமெண்ட் ரெக்கார்டு உங்ககிட்ட கிளியராக இருக்கணும். அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். எதர் நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணலாம், இல்லைன்னா உங்களோட எஸ்டேட் ஏஜென்ட்டை வந்து ப்ராப்பராக ஒரு லெட்டர் வாங்கி அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம். மூணாவது நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பையராக இருக்கணும். உங்கள் பேரில் வீடோ நிலமோ எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் மெயின். இந்த ஸ்கீமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ்க்கு ரெண்டிங்லேருந்து ஓனிங்க்கு, அதாவது வீடு வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கீமே அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பையராக இருக்க வேண்டியது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாலாவது கிரெடிட் ஹிஸ்ட்ரி க்ளீனாக இருக்கணும், ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனால் க்ளீனாக இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 12லேருந்து 18 மாதத்துக்கு, ஒரு வருஷத்துலேருந்து 1.5 வருஷத்துக்கு வேணாலும் நீங்கள் வந்து கிரெடிட் ஹிஸ்ட்ரியை க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மோர்கேஜ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் 5வது நீங்கள் கேட்பீங்க விசா ஸ்டேட்டஸ், செட்டில்மெண்ட் ஸ்டேட்டஸ்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அதை பற்றி பெருசாக ஒன்றும் கிளியராக போடலை. பட் அவங்களோட வெப்சைட்டில் செக் பண்ண வரைக்கும் ஈவன் நீங்கள் இப்போ யூகேல இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் விசா இருக்குது அப்படின்னா கூட அவங்க அதை கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அவங்க அதில் வந்து கேஸ் பை கேஸ் தான் அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ செட்டில்மெண்ட் ஸ்டேட்டஸ், நேஷனாலிட்டி இருந்துச்சுன்னா இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். பட் நீங்கள் இப்போ ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவில் அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா யூ பெட்டர் கான்டாக்ட் தெம். அவங்கக்கிட்ட பேசிவிட்டு நீங்கள் அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். 6வது வந்து உங்களோட எக்ஸ்பென்சஸை அவங்க பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பென்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மோர்கேஜ் ப்ராசஸ்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அன்னெசரியாக இப்போ சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கூட வச்சுருப்போம். நம்ம பார்க்கவே மாட்டோம், ஆனால் வந்து நம்ம டிஸ்னி ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருப்போம், கேட்கவே மாட்டோம், ஆனால் ஸ்பாட்டிஃபை சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருப்போம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த ப்ராசஸ் டைமில் ரிமூவ் பண்ணி வைக்கிறது நல்லது. ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவங்க கொடுக்குற தொகையோட அமௌண்ட் வந்து அதிகமாகும். எக்ஸ்பென்சஸ் அதிகமாக உங்களுக்கு அவங்க கொடுக்க போகிற அந்த மோர்கேஜோட அளவு கம்மியாகிட்டே போகும். இந்த ஸ்கீம் வந்து யாருக்கு பொருந்தும், யாரால் எடுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஒரு ஃபேமிலியில் 2 பேரும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம், உங்களோட மினிமம் இன்கம் வந்து ஒரு 60,000-70,000 pounds இருக்குது. ஆனால் ரெண்ட்டுக்கு தான் இருக்கீங்க, ரெண்ட் அதிகமாக பே பண்ணுறதால உங்களால் டெபாசிட்டுக்கு மணி சேர்க்க முடியல, எங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர்லாம் நல்லா தான் இருக்குது, பில்லெல்லாம் நாங்கள் கரெக்டாக பே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற நிலைமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும் உங்களுக்கு. இது யாருக்கு பொருந்தாது அப்படின்னா, நமக்கு கிரெடிட் ஸ்கோரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்து லேட் பேமெண்ட்டு, மிஸ் பேமெண்ட்டு, ஆரியர், டிஃபால்ட் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா இதை நீங்கள் கன்சிடர் பண்ணவே முடியாது. ஏற்கனவே அவங்க ரிஸ்க் எடுத்து தான் 100% மோர்கேஜும் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் கிரெடிட் ஸ்கோர்லேயும் கிரெடிட் ஹிஸ்ட்ரிலையும் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குமா இருந்தால் அவங்க உங்கள் அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. கடைசியாக நாங்கள் எப்படி அப்ளிகேஷன் போடுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்களும் நானோ டைரெக்டாக அப்ளிகேஷன் போட முடியாது. இதுக்கு வந்து புரோக்கர், மோர்கேஜ் அட்வைசர் ஊடாக தான் போகணும். ஸோ அந்த மோர்கேஜ் அட்வைசரை எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் இப்போ இந்த ஹேண்ட்லி எக்கனாமிக்கோட வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதில் சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அதை தாண்டி நீங்கள் ஆல்ரெடி ஒரு மோர்கேஜ் அட்வைசரோட பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு யாராவது தெரியுமெண்டா அவர்கிட்ட போய் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, ஹேண்ட்லி எக்கனாமிக் பில்டிங் சொசைட்டி, இந்த பில்டிங் சொசைட்டிக்கு உங்களுக்கு அக்சஸ் இருக்குதான்னு கேட்கணும். அவருக்கு அப்படி அக்சஸ் இருக்குதுண்டா அவரால் இந்த ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்காக அப்ளிகேஷன் போட முடியும், அதை எடுத்து தர முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு மோர்கேஜ் அட்வைசர்கிட்ட கதைக்கும் போது கிளியராக கம்பெனி பேரையும் இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸையும் நீங்கள் சொல்லி இதை நீங்கள் எடுத்து தர முடியுமான்னு கேட்டுட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பிகினிங் தான். யூஸ்வலாக இந்த மாதிரி சேஞ்சஸ், இன்னோவேஷன்ஸ்லாம் ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த மாதிரி சின்ன பேங்க்ஸ், சின்ன பில்டிங் சொசைட்டிஸ், கிரெடிட் யூனியன்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது எப்படி போகுது, அதோட டிமாண்ட் எப்படி இருக்குதுன்றதெல்லாம் பார்த்துட்டு தான் பெரிய பேங்க்ஸ் வந்து உள்ளே குதிப்பாங்க. அவங்க மேபி சிமிலர் ஸ்கீம்ஸ் கொண்டு வரலாம், இல்லைனா ஸ்லைட்லி டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு லெண்டரும் கூட இதே மாதிரியான ஒரு 0% மோர்கேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஹேண்ட்லி இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த ஸ்கீம் வந்து நமக்கு ஒரு ஹோப் கொடுக்குது. ஆனால் ஹோப் மட்டும் பத்தாது. உங்களோட
உங்களோட நம்பர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட கிரெடிட் ஸ்கோர், கிரெடிட் ஹிஸ்ட்ரிலாம் நீங்கள் வந்து க்ளீனாக வச்சுருங்க. அடுத்த வீடியோவில் நான் எப்படி கிரெடிட் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணுறது, அதில் ஏதாவது டேமேஜ் இருந்தால் எப்படி அதை ரிப்பேர் பண்ணுறது, எப்படி பில் பண்ணி மேனேஜ் பண்ணுறதுன்றத ஒரு வீடியோவாக போட போகிறேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. See you soon.